ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். எடுத்துக்காட்டு 4.3. அப்போ கோணம் பாருங்கள். கோணம் STU இல் SU = UT, இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க. அப்போ SUT = 70 டிகிரி, STU = X எனில் Xின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. இது SUT பேர் கொடுத்துருங்க. ரெண்டு பக்கம் சமம் சொல்கிறாங்க, SUவும் UTயும். அப்போ SUயும் UT சமம்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், SUT வந்து 70 டிகிரி, U சென்டரில் வரனால இது கோணம் வந்து U வந்து 70 டிகிரி இது. அதுக்கப்புறம் பாருங்கள், STUனா T சென்டரில் வருதுங்களா, இது X டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போது Xின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கொஷினில் என்ன கொடுத்துக்குறாங்க, இது SUT = 70 டிகிரி. அப்போது இந்த கோணமும் இந்த கோணம் வந்து X டிகிரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், இது கொடுத்துக்குறாங்கல்ல, STU, இந்த STUவும் TSU பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து X டிகிரி. இதுவும் நம்ம இது மூணுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த ஆன்சர் வரும். பாருங்கள், SUT கோணம் கூட்டல் STU கூட்டல் TSU. அப்போது இது மூணு கோணமே கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரணும். அப்போ SUT 70 டிகிரி. இது பாருங்கள், STUவும் இது சொல்லியிருக்காங்களே SUவும் UTயும் இது ரெண்டுமே X டிகிரின்னு சமம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம Xனே எடுத்துக்கலாம். X டிகிரி கூட்டல் X டிகிரி = 180 டிகிரி. அப்போது 70 டிகிரி X டிகிரி நீங்கள் ரெண்டு கூட்டினீங்கன்னா 2X டிகிரி = 180 டிகிரி. அப்போ 70 இந்த சைடு கூட்டல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போ 2X = 180 டிகிரி கழித்தல் 70 டிகிரி. அப்போது 2X = 180 போச்சுன்னா 110 டிகிரி. அப்போ X அப்படியே இருக்கும், ரெண்டு பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ 110/2. அப்போ X வகுத்திங்கன்னா 55 டிகிரின்னு வரும். இப்போ Xோட மதிப்பு பார்த்திங்கன்னா 55 டிகிரி. அப்போ இங்கே X டிகிரி பார்த்திங்கன்னா 55 டிகிரின்னு வரும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 4.3 முடிஞ்சிச்சு.